ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்பில் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை எக்ஸ்பெக்டேஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் போய் மாட்டிப்போம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுறதுனாக்கா நம்மளுக்கு அது மாதிரி நடக்கலை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலைனாக்கா அது சாரோ, அது துன்பமாக நமக்கு மாறிடுறது. அதனால பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா கீதையில், நீ உன்னோட கடமையை மட்டும் செய், உன் வேலையை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணு, அந்த ரிசல்ட்டில் நீ மைண்டை வைக்காதே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னாக்கா எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம், நம்ம எக்ஸாம் தான் எழுத முடியும் இல்லையா? ரிசல்ட் யார் போடுவா? அவள் யார் திருத்துறாளோ அவள் போடுவா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம செய்கிற செயலுக்கு அது நம்ம சரியாக பண்ணுறோமோ தப்பாக பண்ணுறோமோ, அது ப்ராப்பராக இருக்கோ இல்லையோ, ஆனால் ரிசல்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும், லாபம் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். இதை நீ எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறார். ஏன்னாக்கா கர்மா செய்யறது மட்டும்தான் உன் வேலை, அந்த ரிசல்ட் அது என்னுடைய வேலை. பகவான் சொல்றார், ரிசல்ட் என்கிட்ட இருக்கு, நான் தான் உனக்கு ரிசல்ட் கொடுப்பேன், உன்னால ரிசல்ட்லாம் போட்டுக்க முடியாது, உன் கர்மத்தை ப்ராப்பரா ஒழுங்கா பண்ணு, அந்த ரிசல்ட்டை என்கிட்ட விட்டுரு, அது என்னுடைய பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உன்னோட ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் தான் உனக்கு கொடுப்பேன். அதனால நீ அதில் மைண்டை வைக்காத. எக்ஸ்பெக்ட் பண்ணினா அது ப்ராப்ளம். சில்ட்ரன் கிட்ட இருக்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், கணவர்கிட்ட இருக்கலாம், எல்லார்கிட்டையுமே நம்ம சொல்றதை சொல்லிடணும். அவள் இப்படிதான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற பாருங்க, அது அப்படி எதிர்பார்க்கும் போது அவள் பண்ணலைனாக்கா நமக்கு அது ப்ராப்ளமாக மாறி விடுகிறது. இதனால கோபம் வரும், பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும், சண்டை வரும், லைஃபே பீஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். அதனாலே பீஸ்ஃபுல்லே இருக்காது. அதனால பி கேர்ஃபுல், ஒன்லி ஃபார் ஆக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு மெசேஜாக எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.